நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. பாப்பா, பெரிய மனுஷா வா. அப்பா மேல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல, அப்படிதானே? அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? அந்த விக்ரம் துளி கூட என் மேல மரியாதை இல்லாதவன். அந்த இனியா அதுக்கும் மேல என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டா. நீங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல போய் தாங்கன்னா என்னடா அர்த்தம்? இந்த வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அந்த விக்ரம் இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு இஷ்டம் இல்லாத பூஜையை அவன் பொண்டாட்டி வச்சு நடத்திட்டு போறான். என் கையாலேயே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்றான். நான் முடியாதுன்னா என்ன டவுரி கேஸ்ல உள்ள தூக்கி வச்சிருவேன் மிரட்டான். அந்த இனியாவும் நான் டவுரி கேட்டு கொடுமைப்படுத்தினதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்றான் அவ. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னடான்னா அவன் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரீங்க. அப்பா ஃப்ளைட் எந்த நிமிஷமும் கிளம்புன்னு சொன்னாங்கப்பா. நீங்க வீட்டுக்கு வந்தா மறுபடியும் விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க அண்ணன் வீட்டுல போயிருந்தோம். டேய், அதெல்லாம் காரணம் இல்ல. அந்த வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட குணம் அது. என் சம்பந்தப்பட்ட யார் அங்க போனாலும் அவங்களை எனக்கு எதிராக மாத்தி விட்டுருவாங்க. அதுக்குதான் என் குடும்பத்து வாரிசை வயித்துல வச்சுக்கிட்டு நீங்க அங்க போக கூடாதுன்னு சொல்றேன். ஐயோ, அது எப்படிங்க சரியா வரும்? எப்படி அவ அவங்க வீட்டுக்கே போகாம இருக்க முடியும்? ஏன்னா அவ என்ன மதிக்கிறவங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது, அவ்வளவுதான். அப்பா இளங்கோ, உங்க அப்பாக்கு ஒருத்தர் பிடிக்கலனா அவங்க சவகாசமே நமக்கு எதுக்குப்பா? அத மனசுல வச்சுக்கிட்டு தானே நம்ம நடந்துக்கணும். யாழினி, இவனுக்கு தான் புத்தி இல்ல, உனக்குமா தெரியாது? மாமாக்கு அவங்கள ஆகாதுன்னு தெரியாது, நீ அம்மா கூட போன. அது மாமா, புருஷன் கூப்பிட்டான் உடனே அவன் கூட கிளம்பி போயிட்டேன், அப்படிதானே? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், விக்ரம் என் பிள்ளையே கிடையாது. அந்த இனியா என் மருமகளே கிடையாது. என்ன மதிக்கிறவங்க அந்த வீட்டு வாசலை மிதிக்காம இருக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் இளங்கோ, உன் ஃப்ளைட் டிக்கெட்டு, கம்பெனில கொடுத்த டிரான்ஸ்பர் ஆர்டர் அதெல்லாம் எடு. அது எதுக்குப்பா? உன்னை குடுன்னு சொன்னேன். அப்பா என்னப்பா? அப்பா 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 என்னப்பா பண்றீங்க? என்ன மாமா? அப்பா வேணாப்பா. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா மாமா, அப்பா 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 என்னப்பா பண்றீங்க? வேண்டாப்பா. என்னங்க ஏன்பா என்னங்க பண்றீங்க? அப்பா என்னப்பா இதெல்லாம்? இது இல்லைன்னா நாங்க போக முடியாதுப்பா. வேலையிலையும் ஜாயின் பண்ண முடியாது. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? இத பாருடா, நீ மும்பைக்கு போக கூடாது. போய் அந்த வேலையில ஜாயின் பண்ண கூடாதுன்னா அதை கிழிச்சு போட்டேன். நீ சென்னையிலேயே வேலை பார்த்தா பாரு, இல்ல வேலையை விட்டுட்டு ஒழுங்கா வீட்லயே இரு. உன்னையும் உன் பொண்டாட்டியும் நான் பாத்துக்கிறேன். அதையும் மீறி நீ போகணும்னு முடிவு பண்ணா அப்புறம் இந்த அப்பனுக்கு கெட்ட கோவம் வந்துடும், ஞாபகம் வச்சுக்க. போ, உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உன் கம்பெனிக்கு போய் நான் மும்பைக்கு போல சென்னையிலேயே வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு வா. இதை தவிர வேற எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது, புரிஞ்சுதா? போ. என்னம்மா? அத்தை, இளங்கோ, ஐயோ ஜாலி. யாரு கிட்ட? இந்த அமுத கிட்டேவா? இருந்த இடத்துல இருந்தே உங்களை வீட்டுக்கு வர வச்சனா அதுதான் அமுதம். இனிமே இங்கதான் இருக்கணும், பாத்துக்கிறேன். கடவுளே, மழை எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணும். ஆனா அதே மழை என் வாழ்க்கைக்கு வில்லன் ஆயிடுச்சு. மும்பைல மழை புயல்னு நியூஸ் வராம இருந்திருந்தா நான் இந்நேரம் மும்பை போயிருப்பேன்.
மாமா முன்னாடி கர்ப்பிணியா நடிக்கிற துயரத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சே. யானி யானி ஆ சித்தி, கோயிலுக்கு போயிட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டியா? அத்தை தான் மாவு பிசைஞ்சு வைக்க சொன்னாங்க சித்தி. சரி சரி பரவாயில்ல. மாவு பிசைஞ்சதோட நிறுத்திக்க. சப்பாத்தி தட்டுறது குருமா வைக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம் சரி சித்தி. என்ன யாழினி, இந்நேரம் மும்பைக்கு போய் இறங்கி சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருப்ப. அது நடக்கலன்னு ரொம்ப வருத்தமா இருக்குல்ல? நீங்களும் தானே சித்தி நான் போயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்க. ஐயோ யாழினி, அது ஒரு பாசம்மா. இத்தனை நாள் நான் உன்னை என் கூடவே வச்சு பாத்துட்டேனா, மிச்ச நாளும் உன்னை என் கூடவே வச்சு பார்த்து என் அண்ணன் ஆசைப்படுற மாதிரி ஒரு பேர குழந்தைய அவர் மடியில உட்கார வச்சிடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனாலதான் நீ போக வேணான்னு நினைச்சேன். மத்தபடி எந்த கெட்ட எண்ணத்திலயும் நீங்க போக கூடாதுன்னு நான் நினைக்கலமா. இங்க பாரு, நான் கோயிலுக்கு போறப்பெல்லாம் இளங்கோ நீ எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் தான் நான் வேண்டிப்பேன் தெரியுமா? யாரு வேண்டி என்ன செய்ய சித்தி? மும்பைக்கு போனாதான் நல்ல வாழ்க்கைன்னு இளங்கோவும் ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு. இப்போ அது நடக்காமலே போயிடுச்சுல. எதுக்குதான் இளங்கோ மும்பைக்கு போகணும்னு ஆசைப்படுறானே தெரியல. கேட்டா சம்பளம் அதிகம்ன்றான். மும்பைல வாடகை விலைவாசி எல்லாமே ரொம்ப அதிகங்கிறாங்க. சம்பளத்தை கூட வாங்கி அதை எல்லாத்தையும் வாடகையாவே குடுக்கறதுக்கு கம்மியான சம்பளம் வாங்கி இங்கே நிம்மதியா இருந்துக்கலாம்ல. அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. சித்தி, ப்ரமோஷன் கிடைக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. போயாணி, ப்ரமோஷன் என்ன பெரிய ப்ரமோஷன்? உனக்கு பையன் பிறந்தா அந்த அதிர்ஷ்டத்துல அவன் இன்னும் டாப்பா வருவான். அதே மாதிரி தனி கம்பெனிய கூட வைக்கலாம். இங்க பாரு, அதனால அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஆமா யாழி, நீங்க மும்பைக்கு போக ஆசைப்பட்டதை விட உங்களை மும்பைக்கு அனுப்பணும்னு இனியாவும் விக்ரமும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களே, அது ஏன்? இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே சித்தி. இளங்கோக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சது. அத விக்ரம் மாமா கிட்டயும் இனியா கிட்டயும் சொன்னோம். அவங்க ஜஸ்ட் விஷ் பண்ணாங்க, அவ்வளவுதான். அவங்க எங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலையே. இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, ஃப்ளைட் கேன்சல் ஆன உடனே நீங்க நேரா இங்க வந்திருக்கலாம். அப்படி இல்லாம நேரா இனியா வீட்டுக்கு போனீங்களா, அதனால இந்த மும்பை போற விஷயமே இனியாவோட யோசனையோன்னு எனக்கு தோணுச்சு. சித்தி, நீங்களா எதையும் யோசிக்காதீங்க. மும்பை போறது நானும் இளங்கோவும் எடுத்த முடிவுதான். இல்லையே, எனக்கு என்னமோ இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. திடீர்னு இளங்கோக்கு மும்பை போறதுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதும், அடுத்த நாளே நீங்க கிளம்ப தயாரானதும், அடுத்த நாளே அங்க போய் டியூட்டில நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னதும், இதெல்லாமே நம்புற மாதிரியே இல்லையே. என்ன யாழினி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா அத்தை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ மும்பைக்கு போக முடியாம போனதுல யாழி ரொம்ப வருத்தமா இருந்தா, அதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். நீ இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? நான் நம்பிட்டேன். என்ன யாழினி, அமுதா கேட்டுட்டு இருந்தா? சித்தி, மும்பை போறது உங்க ஏற்பாடா இல்ல இனியா ஏற்பாடா? நீ எதுக்கு திடீர்னு மும்பை போகணும்னு முடிவு பண்ணேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்ற எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையா. நினைச்ச இது மாதிரி ஏதாவது வில்லங்கமா கேப்பேன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி இப்படி அடிக்கடி வந்து வினயமா ஏதாவது கேட்டுட்டு இருக்க பாரு. உன் நொச்சு தாங்காம தான் இவங்க மும்பை போறதுன்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்ச நேரமாச்சும் அவளை நிம்மதியா இருக்க விடுறியா? ஏதாவது நொய்யின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. நான் என்ன அண்ணி தப்பா கேட்டுட்டேன்? இவ மேல இருக்கிற அக்கறையில ஏதோ சில கேள்வி கேக்குறா. இத போய் வில்லங்கம் வினயம்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் பாசத்துல கேக்குற கேள்வி அண்ணி. அமுதா, நீ என்ன கேள்வி கேக்குற,
எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேக்குற? ஏன் யாழினி பின்னாடியே இப்படி சுத்திக்கிட்டே இருக்க? இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தெரியுமா? எனக்கு தெரியறத விட இனியாக்கு நல்லா தெரியும். அவ உன்னை பத்தி ஏற்கனவே எங்களுக்கு தெளிவா பாடம் நடத்திருக்கா. அதனால உன் டிராமாலாம் இங்க போடணும்னு அவசியம் இல்லை. என்னது? என்ன பத்தி தெளிவா இனிய சொல்லிருக்காளா? என்ன நீ என்ன பத்தி என்ன சொன்னா? ஒருவேளை மாயா விஷயத்தை இனிய இவங்க கிட்ட சொல்லிருப்பாளோ? என்ன பத்தி என்ன சொன்னா? அந்த விஷயம் கூடிய சீக்கிரமே வெளியில வரும். இனியாவே வந்து எல்லார்கிட்டயும் டீடைலா சொல்றேன்னு சொல்லிருக்கா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் யாழ்னி கிட்ட இருந்து விலகியே இரு. ஆமா, இனியா உன்னை யாழ்னி பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கால? 3 மீட்டர் தள்ளி நிக்கணும்னு சொல்லிருக்கால? ஆமா, இப்ப எதுக்கு நீ பக்கத்துல வந்து நிக்கிற? சொல்லட்டுமா இனியா கிட்ட? இல்ல 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 இல்ல, நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இதோ நான் தள்ளி போயிடுறேன். இனி இந்த பக்கமே நான் வரமாட்டேன். சும்மா ஒரு அக்கறையில விசாரிக்க வந்த, அவ்வளவுதான். நீ நான் போயிடுறேன். நான் தள்ளி போயிடுறேன். அண்ணி, நீங்களும் உங்க மருமகளுங்க இனியா யாழ்னி சேர்ந்து ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். என்னக்கா இது? எல்லாமே கூடி வர நேரத்துல இப்படி ஆயிடுச்சுக்கா உன் நிலைமை. அதான் இனியா, எனக்கும் வெறுப்பா இருக்கு. எப்படியும் மும்பை போயிடலாம், அதுக்கப்புறம் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு இளங்கோ கிட்ட பேசி நிறைய பிளான் வச்சிருந்தேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் எதுனா போலான்னு கூட நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் கொலாப்ஸ் ஆகி இந்த வீட்லயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சா? அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அக்கா, பெங்களூர்ல கூட இளங்கோட ஆபீஸ் ஒன்னு இருக்குல்ல, பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்க முடியாதக்கா? டிரான்ஸ்ஃபரை கேட்டு வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை இனியா. இனி மாமா நாங்க ஊரை விட்டு போறதுக்கே சம்மதிக்க மாட்டாரு. ரொம்ப முக்கியமா குழந்தை பொறுக்கிற வரைக்கும் என்னை எங்கேயும் விட மாட்டாரு. நான் இங்கேயே வீட்லயே கிடந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான். அக்கா, அப்படி எல்லா வழியும் அடப்பட்டுடுச்சுன்னு நினைக்காத. ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போயிடுவேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன் இனியா. தயவு செஞ்சு சீக்கிரம் ஏதாவது பண்ணு. எனக்கு தலையே சுத்துது. நான் பாட்டுக்கு நினைச்சதை செஞ்சுக்கிட்டு சுதந்திரமா இருந்த. எப்ப இந்த மாயா விஷயத்துல இனியா விக்ரம் கிட்ட மாட்டினோ அப்பவே என் சுதந்திரம் எல்லாம் போச்சு. இப்படி வெளியே கோயிலுக்கு வரதா இருந்தா கூட யானிக்கிட்டயும் அன்னிக்கிட்டயும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வர வேண்டியதா இருக்கு. கடவுளே, வார வாரம் சன்னிதானத்துக்கு வர. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விமோச்சனத்தை கொடு. அந்த பொம்பளைய பார்த்தா நம்ம கிட்ட மருந்து வாங்கின அமுதா மாதிரி இருக்க. ஆஹா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்க. ரூம் வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா கடவுள் ஒரு ஏடிஎம் மிஷினே அனுப்பி வச்சிருக்காரு. விட்டுறக்கூடாது இன்னைக்கு. அம்மா நில்லுமா, நல்லா இருக்கியாம்மா? ஓ, நீயா? நானே தான். என்ன விஷயம் சொல்லு. இனியா, இனியா. அக்கா, நீ ஒரு நிமிஷம் போன் வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி சரி, ஓகே. அது அமுதா சித்தியாச்சே. அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? சொல்லுப்பா, என்ன விஷயம்னு கேக்குறல்ல. அது ஒண்ணு இல்ல, கையில கொஞ்சம் காசு டிமாண்டா இருக்கு. ரூம் வாடகை வேற கொடுக்கணும். ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன்னா ரொம்ப உதவியா இருக்கும். யோ, என்ன விளையாடுறியா? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. பணம் என்கிட்ட இல்ல, இடத்த காலி பண்ணு. அம்மா இருமா இருமா. என்னம்மா
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசைங்கிற அடிப்படையில் தானே கேட்கறேன். இன்னைக்கு நீ பணம் கொடுத்தா நாளைக்கு உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் பண்ண போறேன். நீ உதவி பண்ணி கிழிச்ச வரைக்கும் போதும். ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு தண்ணிய கர்ப்பத்தை கலைக்கிற மருந்துன்னு ஏமாத்தி கொடுத்துட்டு என்கிட்ட பணத்தை வேற புடுங்கின. இதுல இப்போ உனக்கு 5000 ரூபாய் வேணுமா? 5000 ரூபாய் எடுத்து மாமா கலைப்பா. இல்லம்மா. அப்ப சரி, யாராவது வந்து அமுதா உங்ககிட்ட கர்ப்பம் கலைக்கிற மருந்து வாங்கினாங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட வேண்டியதான். யோயோ, என்ன நீ பிளாக்மெயில் எல்லாம் பண்ற? பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல, உண்மையே சொல்றேன். நீ பண்ண வேலை என்ன சாதாரண வேலையா? உன் வீட்டுல இருக்கிற உறவுக்கார பொண்ணுக்கு மருந்தை கொடுத்து கர்ப்பத்தை கலைக்க பார்த்திருக்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரு தப்புக்கு உடந்தையா இருந்துட்டு பணம் கேட்டா தரமாட்டேங்கிற. நீ மட்டும் கொடுக்கலன்னு வையே, நேரா உங்க வீட்டுக்கு வந்து நீ மருந்து வாங்கின விஷயத்த சொல்லிடுவேன். யோயோ யோ யோ, நானே பல பிரச்சனையில இருக்கேன். நீ வேற புது பிரச்சனையை ஆரம்பிக்காத. இந்தா, என்கிட்ட இப்ப 2000 ரூபாய் தான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு இன்னும் ஆள விடு. இனிமே எங்க பார்த்தாலும் என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது, புரியுதா? சரி, வந்த வரைக்கும் லாபம். ரொம்ப நன்றிம்மா. உன் நன்றியை நீயே வச்சுக்கோ. என் மூஞ்சிலே முடிக்காதப்பா. 1 2 3 4 2000 ரூபாய் வசூல் பண்ணியாச்சு. ரூம் வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லையேன்னு நினைச்சேன். இதை வச்சு இந்த மாசத்தை சமாளிச்சிடலாம். வழக்கமா அமுதா சித்தி தான் எல்லாரையும் மிரட்டுவாங்க. இங்க ஒருத்தர் அமுதா சித்தேவே மிரட்டி பணம் வாங்கிட்டு போறான். அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. விடக்கூடாது. இவனை பிடிச்சு விசாரிச்சு அமுதா சித்தி என்ன கோளாறு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சொல்லுனியா? விக்ரம், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நான் பார்த்தேன் விக்ரம். அதை சொல்லணும் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னது? நான் இங்க சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்ப வர வழியில நம்ம அமுதா சித்தியை நான் பார்த்தேன். அமுதா சித்திய ஒருத்தன் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்தா விக்ரம். அமுதா அத்தையை மிரட்டி பணம் வாங்கினானா? ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா அமுதா அத்தை தான் யாரையாவது மிரட்டி பணம் வாங்குவாங்க. அவங்கள மிரட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கானா? ஆமா, அதுதான் என்னன்னு எனக்கும் புரியல. சித்தி முகமெல்லாம் அப்படியே வேர்த்திருச்சு. சித்தி அவன் முன்னால அப்படியே பயந்து போய் நின்னாங்க. அமுதா சித்தியோட ஏதோ ஒரு ரகசியம் அவன் கிட்ட சிக்கிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா சித்தி பணம் எடுத்து கொடுத்ததும் தான் அவன் போனான். சரி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு நான் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். இனியா, நீ இந்த விஷயத்துல எல்லாம் ஒண்ணு தலையிடாது. ஏதோ பிரச்சனை ஆயிர போகுது. இனியா, நீ கன்சீவ் ஆயிருக்க, கவனமா இருக்கணும். ஏங்க, சித்தி தான் நிறைய தில்லுமுல்லு வேலை பண்ணிட்டே இருக்காங்கல்ல, என்ன பண்றது? அவங்க மேல ஒரு கண்ணு வைக்க வேண்டியதா இருக்கு. அதான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு போயிட்டு இருக்கேன்.
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.